ஆமாம், நேற்று நைட்டில் சரியான ஆளா. நீ தண்ணிக்குள்ளே போயிடுச்சு. ஆனால் நைட்டு எவ்வளோ அடிச்சிருங்க. அதான் இங்கே தான் நைட்டு இங்கே வந்துச்சு. இங்கே வரைக்கும் அடிச்சு தூக்கி போட்டுருந்துச்சு. அது வரைக்கும் வந்துச்சுதான். தூக்கி போட்டுருந்துச்சு. அப்படியே ஃபோர்ஸ் பண்ணுறீங்க உள்ள போட்டாமா காலுகளே அடக்கனா இருப்பான். அதெல்லாம் ரொம்ப வருது பாரு. இங்க சாமி சிலை எல்லாம் கீழே போட்டிருக்காங்களா? பாரு சின்னது ஏதாவது விடுவாங்க போயிடும். ராமர் இது விடுவாங்க போயிடும். ராமர் இங்க இருக்குது. இங்க பாரு அப்படியே பழுத்து இருக்கான். இங்க இருக்கு. நாமக்கல்லாம் இது அம்மன் போல இது. இது இங்கே ஒன்று இருக்கு. அம்மன் தெரியல. எடுத்துட்டு போறேன்னு எடுத்து போயிட்டு எதுக்கு எந்த ஊர் தான் நீங்க? ஃபஸ்ட்டு நாம திருச்சி மெயின் ரோடு. திருச்சி மெயின் ரோடு கோல்கேட்டா? சின்ன பார்த்தோன்னு கேட்டேன். நாமக்கல்லாம் கேட்டேன். பார்த்துருக்கியா? வண்டி அங்கே நம்பர் கேட்டு எடுத்துக்கடா கோகுல. இங்க ஒன்று இருக்கு பா. நம்ம இங்க ஒன்று இருக்கு. போலாம். விஜய் சித்து விளாட்ஸ்ல. ஆனால் அதை காட்டல. எதை கோயிலை காட்டல. நீங்கள் உள்ள சாமி எடுத்தாங்களான்னு தெரில. அவங்க வந்து கரெக்டாக அவங்க பர்ஃபெக்டாக எதை காட்டணும் தேவையில்லாமல் எதை காட்டக்கூடாது. இந்த மாதிரிலாம் பண்ணுவானுங்க போல. இதை மட்டும் தான் காட்டணும் அப்படிலாம் இருப்பானுங்க போல. நான் தோட்டத்தை வந்தான் தெரியுமா? மைசூருக்காரன். அவன் வந்து சேனல் சொன்னான். 500 சப்ஸ்கிரைபர்னு சொன்னான். அதுக்கப்புறமேட்டு 3வது சேனல் என்னோடது இது. 2 டைம் எனக்கு என்ன ஆயிடுச்சாமா? காப்பி ரைட்ஸ் கொடுத்தாங்க. அப்பெல்லாம் எவ்வளோ சப்ஸ்கிரைபர் இருந்துச்சாமா? 2000 3000 சொன்னான். காப்பி ரைட்ஸ் கொடுத்தாங்க. நிறையா இருக்குது. பார்த்தா பண்ணும் போது. பேர் என்னது? ஒரு பேர் மிஸ்டர் பூபதி. சர்ச் பண்ணி பார்க்கல நீங்கள்? பார்க்கலாம். அப்போ எப்படி போடுறாங்க இந்த ஊருக்கு ஈட்டி போடலாம். எல்லாம் கலந்து அடிக்கணும். பாருங்க சூப்பராக இருக்கும் வீடியோலாம். பார்த்துருக்கீங்களா? நிறைய பேர் போடுறாங்க. வீடியோ தனியாக கொஞ்சம் தெரியும். நல்லா இருக்கும் எடுக்கிறது குவாலிட்டி எல்லாமே. வச்சிருக்காரா? ஜிபே மாடுங்க. ஜிபே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹோட்டல்னா நல்ல ஹோட்டல். முருதேஸ்வர் கம்ஃபர்ட்ஸ். நோட் பண்ணிக்கோங்க. நம்பர் இதான். ரோடு சர்வீஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு. ஃப்ரெண்ட்லியாக இருந்துச்சு. நம்மளுக்கு என்னென்ன சர்வீஸ் வேணுமோ எல்லாமே பண்ணி கொடுத்தாங்க. வாட்ரு, வைஃபை, டிஸ்பிளே, டிவி எல்லாம் குட் கனெக்ஷன். வைஃபை எல்லாம் நல்லா குட் கனெக்ஷன் இருந்துச்சு. இவர் தான் ஒரு நல்ல அவர் தான் ரிசப்ஷனிஸ்ட்டு. ஃப்ரெண்ட்லியாக இருந்தார் அவர். நேற்று 1500 சொன்னார். அதுக்கப்புறம் கொஞ்சம் கம்மி பண்ணி கேட்டோம். அது ஓனர்கிட்ட பேசி 900 ரூபா பண்ணி கொடுத்தாரு எங்களுக்கு. நல்லா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். உங்களுக்கு வந்தீங்கன்னா இங்கே ஸ்டே பண்ணுங்கள். இந்த ஹோட்டல் தான்.
இப்போ தான் கட்டியிருப்பாங்க. 1 இயர் இருக்கும். நல்லா க்ளீன் அண்டு க்ளீனாக ஹைஜீனிக்காக இருக்கும். நம்ம இப்போ பெங்களூர் கிளம்பிட்டோம். எல்லாம் பேக் பண்ணியாச்சு. கோகுலும் கிளம்பிட்டான், நானும் பேக் பண்ணி வச்சுருக்கேன். இங்கேருந்து ஒரு 512 கிலோமீட்ரு, 10 hours ட்ராவல் காட்டுது. பார்க்கலாம் எவ்வளோ நேரத்தில் போகிறோன்ட்டு. நம்ம இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, சிவமோகான்னு ஒரு டிஸ்ட்ரிக்டில் தான் இருக்கோம். இந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து ஒரு ஃபேமஸான ஃபால்ஸ் இருக்குது. அந்த ஃபால்ஸ் நேம் வந்து ஜோ ஃபால்ஸ். இந்தியாவிலே ஒரு ஹையஸ்ட்டு வாட்டர் ஃபால்ஸ் அது. நம்ம போய் பார்த்துட்டு அப்படியே நம்ம பெங்களூர் போகலாம். இந்த ஃபால்ஸ் வந்து பெஸ்ட்டு சீசன் எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை டு டிசம்பர். நம்ம வந்து இப்போ ஜனவரியில் வந்தனால அது சீசன் இல்லை. பெஸ்ட்டு சீசன் வந்து உங்களுக்கு ஜூலை டு டிசம்பர் தான் உங்களுக்கு நல்ல சீசனாக இருக்கும். நீங்கள் முடிஞ்சால் அப்போ வந்து பாருங்கள், நல்லாயிருக்கும். ஆலமே கிடக்குது. ஓ, இங்கே இருந்தால் அந்த மேலே டாப் டீ போல செக் பண்ணுவோம். 2 இது ಓಹೋ ಅದು ಅಲ್ಲಿ ಹೋಗಿ ಅದು ರೂಟ್ ಏನು ರೂಟ್ನ ಅದು? ಇದು ಟಾಪು ಅಕಡೆ ಬಾಟಮ್. ಓಕೆ ಓಕೆ ಓಕೆ. மழை காலத்தில் வச்சு பாருங்க, அப்படியே புகை மூட்டமாக இருக்கும். பச்சை பசேன்னு புகை மூட்டமாக சிக்மங்களூரில் இருந்துச்சு. ஆனால் இப்போ சீசன் இல்லையே. அதான் இல்லை, அப்படியே இமேஜின் பண்ணி பார்த்தேன் மழை காலத்தில் இங்கே எப்படி இருக்குன்னு. இந்த இடமே செம்மையாக இருக்கும் மழை காலத்தில். வாங்க, மழை காலத்துலலாம் வேற மாதிரி இருக்கும். புகமாங்கலாம் தெரியாது மழை காலத்தில். அந்த பாலம்லாம் பாட்டம்மா, இதுக்கு பாட்டம் எப்படி போகுது? இப்பவே எப்படி இருக்கு? இங்க வேணா வரணும் நம்ம கண்டிப்பா. இந்தியா எப்படி அங்க போய் எடுத்தாங்க? படுத்துட்டு எங்க அவன் போனதா? அங்க போவானுங்க. அங்க போலாம். அவன் போனது எங்கண்ணா? அங்க போய் இவ்வளவுதான் ஜாக்பால் சேவா? இவ்வளவுதானா? அதான் ஊட்டிட்டு இருந்துச்சு வீடியோல. அங்கதான் பல்லாம் ஆகமிதான், இங்கதான் ஆகலாம். வாடா இங்க பாரு, வெயில் காலத்துலயே மோசமான கண்டிஷன் இல்லை, மழை காலத்துல செம்மையா இருக்கும் போல. இதுக்கு கூட முடியாதா? அதுக்கே கொஞ்சம் தந்தாங்க. தமிழ்நாடு நம்ம இப்போ இருக்கிற அந்த வியூ பாயிண்ட் நேம் வந்து பிரிட்டிஷ் பங்களா வியூ பாயிண்ட்டு. இது வந்து பிரிட்டிஷால் கட்டப்பட்டது. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1842 கட்டுச்சு.
அதே மாதிரி இந்த 4 இடத்துல 4 நதி இந்த ஃபால்ஸ் வருது, ஒவ்வொரு நேம் இருக்குது. ஒன்று ராஜா, ஒன்று ரோரர், ஒன்று ராக்கெட், ஒன்று ராணி. அந்த 4 ஃபால்ஸுக்கு 4 நேம் இருக்குது. நம்ம நெக்ஸ்ட்டு இன்னொன்று வியூ பாயிண்ட்டுக்கு போகலாம். இப்போ நம்ம இந்த வியூ பாயிண்ட் நேம் வந்து பார்த்திங்கன்னா பேனோரோமிக் வியூ பாயிண்ட்டு. இந்த வியூ பாயிண்ட் லொக்கேட்டடான பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா உத்தர கர்நாடகாவில் லொக்கேட் ஆகிருக்கு. நம்ம முன்ன பிரிட்டிஷ் பங்களா அந்த வியூ பாயிண்ட் பார்த்திங்கன்னா சிவமொங்காண்டு அந்த டிஸ்ட்ரிக்டில் லொக்கேட் ஆகிருக்கு. இந்த 2 டிஸ்ட்ரிக்ட் சென்டரில் தான் இந்த ஜோ ஃபால்ஸ் அமைஞ்சிருக்கு. இந்த ஜோ ஃபால்ஸோட ஹைட்டு பார்த்திங்கன்னா 153 மீட்டர்ஸ். அதே ஃபீட் பார்த்திங்கன்னா 850 மீட்டர்ஸ் வருது. நீங்கள் இந்த பேனோரோமிக் இந்த வியூ பாயிண்டில் வந்து ட்ரக் பண்ணி நீங்கள் கீழே போகலாம். ஸ்டெப்ஸு பார்த்தீங்கன்னா ஒரு 1000 to 1500 ஸ்டெப்ஸ் இருக்குது. கீழே ட்ரக் பண்ணி நீங்கள் போய் அந்த வாட்டர் ஃபால்ஸ் பார்க்கலாம். ஆனால் இப்போ வந்து கரண்ட்டில் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் இங்கே போனீங்கன்னா உங்களுக்கு வெளியே வந்து கைடு இருப்பாங்க. இந்த ஃபால்ஸுக்கு பக்கத்துலேயே போயிட்டு உங்களை காட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்ரோச் பண்ணுவாங்க. ஒரு 2000 கேட்பாங்க. நாங்கள் இந்த சீசன்னால நாங்கள் போகல. அதுவும் இல்லாமல் அந்த ஃபால்ஸுக்கு மேலே அந்த ஸ்டோனுக்கிட்ட வந்து நம்மளே கூப்பிட்டு போய் காட்டுவாங்க. நீங்கள் ஆகஸ்ட் டு டிசம்பர் மந்த் வந்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி இருக்கும். கொஞ்சம் தண்ணி அதிகமாக மான்சூன் டைம் வந்து நல்லாயிருக்கும். நாங்கள் மான்சூன் எல்லா டைம் போனனால ஜனவரி மந்த் நம்ம போனனால இந்த ஃபால்ஸு தண்ணி அதிகமாக வரல. அதுமாதிரி டூரிஸ்ட்டும் அவ்வளோக்கா வரல. ஆனால் இப்போ தான் அதுமாதிரி கட்டிகிட்ருக்காங்க. அங்கே முன்னாடியெல்லாம் கட்டிகிட்ருக்காங்க. நீங்கள் வேணும்னா போய் பாருங்கள். நம்ம இந்த ஃபால்ஸு நல்லா தான் இருந்துச்சு. நீங்கள் வேணும்னா வந்து பாருங்கள் ஜோ ஃபால்ஸ். ஓகேங்களா? இதோட நம்ம பெங்களூர் அப்படியே கிளம்பலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 12:10 ஆச்சு. ஜோ ஃபால்ஸ்லேருந்து 106 கிலோமீட்டர். சிவமொகான்ற ஒரு டிஸ்ட்ரிக்டில் 7:30க்கு ரீச் ஆனோம். டின்னர் அங்கே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஒரு 8:30 கிளம்புனோம். ஒரு 190 கிலோமீட்டர்ஸ், அரௌண்ட் 190 கிலோமீட்டர்ஸு கழித்து இங்கே ரீச் ஆகி ஒரு டீ பிரேக்கு. ரொம்ப குளிர்ச்சு. ஸோ டீ பிரேக் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கிளம்பலான்னு பார்த்தோம். அங்கேருந்து ஒரு 190 கிலோமீட்டர்ஸ் ராஜதிரிபுரான்ட்டு ஒரு டோல்கேட்டு இங்கே தான் இருக்கோம். இன்னும் பெங்களூருக்கு வந்து இன்னும் 140 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. 140 கிலோமீட்டர். ஒரு நைட்டு வந்து ஒரு மேப்பில் வந்து நைட்டு 2:30 காட்டிகிட்ருக்கு. ரீச் ஆயிடுவோன்ட்டு பெங்களூரு ஒயிட்ஃபீல்டு ஏரியா. நான் பிஜியில் தான் இருக்கேன். ஒயிட்ஃபீல்டில் 2:30க்கு ரீச் ஆயிரும்னு போட்டிருக்கு மேப்பில். டோட்டலாக முருதேஸ்வர்லேருந்து இங்கே வந்து ஒரு 350 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட வந்திருக்கோம். நைட்டு ஓவர் குளிர். அதுவும் இல்லாமல் நான் 2 ஜெர்கின் போட்டிருக்கேன் பாருங்கள். அப்போயும் சரியான குளிர். இப்போ வரவல்ல. அதுவும் இல்லாமல் ரோடெல்லாம் இப்போ தான் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ரோடு போட்டிருக்காங்க. அது கொஞ்சம் இதாக இருந்துச்சு. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு கொஞ்சம் வண்டி ஓட்டுறதுக்கு. இப்போ இவ்வளோ தூரம் ஒரு 240 கிலோமீட்டர்ஸ் நான் ஓட்டு வந்தேன். இப்போ அடுத்து ஒரு 140 கிலோமீட்டரு நம்ம தம்பி தான் ஓட்ட போகிறாரு. பார்க்கலாம். அடுத்து நான் பெங்களூர் அங்கே போயிட்டு உங்களுக்கு நான் கண்டினியூ பண்ணுறேன். அவ்வளோதாங்க, ட்ரிப்பு முடிஞ்சிருச்சு ஒரு வழியாக. இப்போ தான் மணி வந்து 3:35 ஆச்சு. கோகுல் வந்து அவன் ஃப்ரெண்ட் ரூமில் இறங்கிட்டான். அப்படியே அங்கே ஸ்டே பண்ணேன்னு சொல்லிட்டு நானும் இப்போ தான் ரூமுக்கு வந்தேன். ஒரு வழியாக ட்ரிப்பு முடிஞ்சுது. 3 நாள் 2 நைட்டு ட்ரிப் போகிறது. நாள் கணக்கு 4000 பட்ஜெட் ஆகிடுச்சு. பட்ஜெட் ட்ரிப்பு தான். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஜோலோ த்ராட்டல்ஸ்க்கு மீண்டும் சந்திப்போம்.